கடலூர் மாவட்டம் வெள்ளிக்குப்பம் அருகே இருக்கக்கூடிய வாழப்பட்டு பகுதியில தென்பெண்ணை ஆற்றில் தொல்லியல் ஆய்வாளர் இம்மானுவேல், அதே போல மலமேடு பகுதியை சார்ந்த சசிதரன், ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் மேற்புற கலாய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது அந்த கலாய்வின் போது சிதைந்த முதுமக்கள் தாழி, அதே போல சிதைந்த உரைக்கிணறு, சுடுமண் பொம்மை, சுடுமண் அகல் விளக்கு, அதே போல வட்டச்சில்லு, சோழர் கால நாணயம், அதே போல ஆங்கிலேயர் காலத்து செப்பு நாணயம் ஆகியவற்றை கண்டறிந்துள்ளனர். மேலும் இது குறித்து அந்த தொல்லியல் ஆய்வாளர் இம்மானுவேல் தெரிவிக்கும் பொழுது, மணமேடு உரை சார்ந்த சிலர் தங்களுக்கு இது குறித்து தகவல் தெரிவித்த போது தென்பெண்ணை ஆற்றுல மேற்புற கலாய்வு மேற்கொண்டோம். அங்கே பானை ஓடுகள், அதே போல உரை கிணறுகள் சிதைந்து கிடந்ததாகவும், இதனை அடுத்து அதனை மேற்கொண்டு வட்டச்சில்லுக்கள், உடைந்த அகல் விளக்கு, ராஜராஜன் காலத்து செப்பு நாணயம் ஆகியவற்றை கண்டறிந்ததாகவும், மேலும் இந்த வாழப்பட்டு தென்பெண்ணை ஆற்றங்கரை பகுதியில பழங்கால மக்கள் வாழ்ந்ததற்கான தொல்லியல் தடயங்கள் கிடைத்ததாக தெரிவித்தார். மேலும் அது மட்டுமன்றி பண்ருட்டி பகுதி தென்பெண்ணை ஆற்று பகுதிகளில் கூட அதிக அளவில் தொல்லியல் சான்றுகள் கண்டறியப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே இது குறித்து பலமுறை நியூஸ் ஆன் தமிழ் செய்தி வெளியிட்டுள்ளது. இதன் அடுத்து தற்போது ஆற்றங்கரை பகுதிகளில் பழங்கால மக்கள் வாழ்ந்ததற்கான தொல்லியல் தடயங்கள் தொடர்ந்து கண்டறியப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. இதன்படி இங்கு கடலூர் அருகே இருக்கக்கூடிய தென்பெண்ணை ஆற்றில் வாழப்பட்டு பகுதியில தற்பொழுது இந்த தொல்லியல் பொருட்கள் கண்டறியப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கேரா.